எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் ஆத்திச்சூடியில வர கிளைப்பழ தாங்கில். இந்த ஆத்திச்சூடியோட ஒரு கதை தான் பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ஒரு அழகான பெரிய ஆலமரம் இருந்துச்சு. ஆலமரம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க தானே? நிறைய கிளைகளோட இருக்கும். அந்த மரத்தோட நிழல்ல எல்லா பறவைகளும் குழந்தைகளும் விளையாடுவாங்க. மாலை நேரங்கள்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆலமரம் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணோம்னா, என்கிட்ட இருக்கிற எல்லாரும் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வளர்ந்து முதிர்ந்த ஒவ்வொரு கிளையுமே தாங்கிட்டே இருக்கும். சின்ன கிளை, பெரிய கிளை, வாடிய கிளைன்னு எதையுமே விடாது. எல்லா கிளையும் அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அதனோட அருகில இருந்த சிறிய அதை பார்த்து கேட்டுச்சு, நண்பா, உனக்கு எதுக்கு இவ்வளோ கிளைகள்? சில கிளைகள் பலகீனமா இருக்கு, அதனால அதெல்லாத்தையும் அதை வந்து விட்டுடு அப்படின்னு. ஆலமரம் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சா, எல்லாரையுமே நான் தாங்கிக்குவேன், நான் ரொம்ப பலமான மரம் அப்படின்னு சொல்லிச்சான். அன்னைக்கு இரவு ஒரு பெரிய புயல் காத்து வந்துதான். அந்த காத்து வேகமா அடிக்க அந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய நிறைய கிளைகள் ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்குச்சு. சில கிளைகள் அதனால முறிஞ்சு போய் கீழே விழுந்துருச்சு. மரம் ஒரு பக்கம் அப்படியே சாய தொடங்கி விழற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. காலையில ஆன உடனே பறவைகள்லாம் வந்து ரொம்ப கவலையோட அந்த ஆலமரத்தை பார்த்துச்சு. இப்பதான் அது பக்கத்துல அந்த மரம் மெதுவா அதுகிட்ட சொல்லிச்சு, அளவுக்கு மீறிய சுமைய யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஆலமரம் தன் தவற புரிஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த ஆலமரத்துல இருந்து அந்த பலகீனமான உலர்ந்த கிளைகள் எல்லாம் விட்டுட்டு மரம் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வளர்ந்துச்சு. அதனால இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அளவுக்கு மீறின சுமைய நம்ம வந்து ஏத்துக்க கூடாது. குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை அவங்க செய்யணும். அளவோட வாழ்ந்தோம் அப்படின்னா வளமோட வாழலாம் தான் சுப்பிரமணிய பாரதியார் கிளைப்பழ தாங்கில் அப்படின்னு சொன்னாரு. சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லா வேலைகளையும் அம்மாவையே செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல அம்மாவுக்கு வேற யாருமே எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்க. எவ்வளவு வேலைகள் தான் அம்மா செய்ய முடியும்? அம்மாவே நிறைய வேலைகளை செஞ்சா ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் நம்மளை பாத்துக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது? அதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகளை நாம எல்லாருமே, வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே பகிர்ந்துட்டு எல்லா வேலைகளையும் எல்லாருமே செய்யணும். அப்பதான் எல்லாரும் ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் இருக்க முடியும். அம்மாவுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது நம்மளும் நிறைய வேலைகளை கத்துக்குவோம். அம்மாவாலையும் நம்ம கூட ரொம்ப நேரம் ஒதுக்க முடியும். அம்மாவோட நம்ம நிறைய நேரங்கள் விளையாடவும் முடியும். நம்ம குடும்பமே நல்ல ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இதனால இருக்கும். கிளைப்பழ தாங்கில். ஒரே ஆளு எல்லாத்தையும் தாங்கிட்டு வேலை செய்ய முடியாது. அதுதான் இந்த கிளைப்பழ தாங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்திச்சூடி சொல்றது. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.